சியான் விக்ரம் நடிப்பில் எஸ்.யு. அருண்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் வீரதீர சூரன் படத்தை பற்றி இன்னைக்கு பேசப்படும். இந்த படம் இன்று மார்ச் 27, 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா கடைசி நிமிடத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். இந்த படத்துல மும்பையை சேர்ந்த V4U நிறுவனத்தின் நிதி முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க படத்தோட தயாரிப்பு நிறுவனமான HR பிக்சருக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுல படத்தோட OTT உரிமையை ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே படத்தோட ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. இதனால V4U நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லி 50% நஷ்ட ஈடு கேட்டு டெல்லி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தப்போ டெல்லி நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவு போட்டுருச்சான். இன்னைக்கு காலை 10:30 மணி வரை படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரசிகர்களுக்கு படம் வருமா வராதான்னு பதட்டத்துல காத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில விசாரணை நடந்தப்போ நீதிபதி ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காரு. அது என்னன்னா, V4U நிறுவனத்தோட நஷ்டத்தை ஈடுகட்ட 7 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களாம். அதோட 48 மணி நேரத்துல வழக்கு தொடர்பான முழு ஆவணங்களையும் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது நிலையில இப்போ கேள்வி என்னன்னா, HR பிக்சர் இந்த 7 கோடி ரூபாய் உடனே டெபாசிட் பண்ணுவாங்களா, படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. சியான் விக்ரம் படம் திரையரங்குகளுக்கு வருமா வராதா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு ஷேர் பண்ணுங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சினிமாவோட அப்டேட் நியூஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.